தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பாவை என்பது என்ன அப்படின்றத பத்தின விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். திருப்பாவை என்பது ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் அருளிய 30 பாடல்களின் தொகுப்பு. மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியலில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி இறைவனை புகழ்ந்து பாடுவதை அடிப்படையாக கொண்டு கண்ணனிடம் சரணாகதியடையும் வழியை காட்டும் பக்தி பாடல் இது. இந்த பாடல்களில் ஆண்டாளின் கிருஷ்ண பக்தியையும், இந்த நாடு செழிக்கவும், மக்கள் அனைவரும் குறைவின்றி வாழவும், மழை கடவுளிடம் மாதம் மும்மாறி பொழியுமாறு வேண்டிய பாங்கனையும் நாம் கண்டு வியக்கின்றோம். 30 பாடல்களும் பட்டை தீட்டிய வைரம் போல மிளர்கின்றன. இவை ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் இறையன்பையும் உணர்த்தும் அற்புத பாசுரங்கள். நாமும் மார்கழி மாதத்தில் இந்த பாசுரங்களை பாடி இறையன்பை பெறுவோம். குத்து விளக்கெரிய என்று தொடங்கும் 19வது பாசுரம். ஆய்ச்சியர்கள் நப்பின்னை பிராட்டியை எழுப்பினார்கள். ஆனால் அவர் வரவே இல்லை. அதனால் நப்பின்னை பிராட்டியை மறுபடியும் கெஞ்சி கேட்கிறார்கள் அந்த பெண்கள். ஒரு கண நேரம் கூட உன் கணவனாகிய கண்ணனை பிரிய மனமில்லாமல் இருக்கும் தாயே, நீ கண்ணனை தயவு செய்து எழுப்பி நாங்கள் அவனை தரிசித்து அருளை பெற உதவ வேண்டும் அம்மா என்கிறார்கள். இந்த பாசுரத்தை பாடுகிறார் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம். கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல் நப்பினை பொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் தீரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை ஏலும் துயிலெழ ஒட்டாய் காண் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை ஏலும் துயிலெழ ஒட்டாய் காண் எத்தனை எத்தனையேலும் பிரிவாற்றகில்லையால் தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய் தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய் தத்துவம் அன்று